வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு பாலோட கதை தெரியுமா? பாலுங்க, மில்க். சுப்பு ஆறுமுகம், த வில்லுப்பாட்டு லெஜண்ட். அவர் சிறந்த எழுத்தாளர், கவிஞர். அந்த காலத்தில் நிறைய திரைப்படங்களுக்கு கதை வசனம்லாம் எழுதியிருக்காரு, பாடல்கள் எழுதியிருக்காரு. நிஜமாவே ஒரு லெஜண்ட். அவர் தன்னுடைய வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளில் இந்த பாலோட கதையை அடிக்கடி சொல்லுவாராம். அதாவது இந்த பாலோட கதைன்னு சொல்கிறோமே தவிர்த்து அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடம். இந்த பால் குறைப்பட்டுக்குமா. நான் பாட்டுக்கு தேவையான பசுமாட்டோட மடியில் இருந்தேன், அதை அங்கேயே விட்டு வச்சிருக்க வேண்டியதானே. என்னை தேவையில்லாமல் கறந்து ஒரு ஏனத்தில் விட்டாங்க. சரி, ஏனத்தில் விட்டாங்களே, அதை அப்படியே வச்சுக்கலாம்ல. வைக்க மாட்டாங்க. அதை அடுப்பில் வச்சு காய்ச்சுவாங்க. ஐயோ, அப்படி காய்ச்சும் போது நான் அப்படியே ஹீட்டில் தாங்க முடியாமல் அப்படியே தவிப்பேன். தவிச்சு ஒரு கட்டத்தில் இந்த ஹீட்டு தாங்க முடியாமல் அப்படியே பொங்கி வருவேன். அப்போ அந்த ஏனத்தை அடுப்புலேருந்து இறக்கி கீழே வைப்பாங்க. சரி, நமக்கு டார்ச்சர் தீர்ந்தது அப்படின்னு நான் நினைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, நான் ஆறினத்துக்கு அப்புறம், இந்த சூடு ஆறினத்துக்கு அப்புறம் அதில் புளிச்ச மோரை விடுவாங்க. ஐயோ, அந்த நாத்தம் தாங்க முடியாது. அந்த புளிச்ச வாடையே எனக்கு பிடிக்காது. ஆனால் என் மேலே அந்த புளிச்ச மோரை விடுவாங்க. அந்த புளிச்ச வாடை தாங்க முடியாமல் நான் தவிப்பேன். ஆனால் என்ன, அந்த புளிச்ச மோரை விடுறாங்கல்ல, திரவமாக இருந்த எண்ணெய் அது அப்படியே ஒரு சாலிட் ஆக்கிடும், எனக்கு இருக்கிடும். இருக்கும்போது நான் படுற கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? உடம்புலாம் வலிக்குங்க, அவ்வளோ கஷ்டப்படுவேன். அப்படியே இறுக்கி சாலிட் ஆக்கிடுவாங்க. சரி, சாலிட் ஆகிட்டாங்க. அதோடு விட்டாங்களா? மாட்டாங்க. உடனே மற்ற எடுத்துட்டு என்னை கடையை ஆரம்பிச்சிடுவாங்க. கடைஞ்சி சாலிடாக இருக்கிற எண்ணெய் மறுபடியும் லிக்விட் ஆக்கி அதுக்கு மோர்னு பேர் சொல்லுவாங்க. மோர். சரி, சாலிடாக இருந்ததை அப்படியே விட்டு வச்சுருக்கலாம்ல. மாட்டாங்க. அதை கடைஞ்சி மறுபடியும் மோர் அப்படின்னு லிக்விட் ஆகிட்டு மோரும்பாங்க. சரி, மோர்னு பண்ணாங்களே, அதோடு விட்டாங்களா? மாட்டாங்க. அதோடு விட மாட்டாங்க. உடனே அதுலேருந்து மறுபடியும் கடைஞ்சி என்னுடைய சக்கையெல்லாம் பிழிஞ்சு வெண்ணெய்னு எடுத்துருவாங்க. ஸோ என்னுடைய எனர்ஜி ஃபுல்லாக போயிடும். கடைசியில் நான் ஒரு வெண்ணெயாக அவங்க கையில் இருப்பேன். அந்த வெண்ணெயை என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அடுப்பில் வைப்பாங்க. மறுபடியும் சூடு பண்ணு. ஏங்க, லிக்விடாக இருந்த என்ன சாலிட் ஆக்கி மறுபடியும் லிக்விட் ஆக்கி இப்போ மறுபடியும் சாலிட் ஆக்கி இப்போ மறுபடியும் இதுக்கு அடுப்பில் வச்சு என்னை லிக்விட் ஆக்கிறீங்க? நான் கேட்க முடியாதுங்க. வேற வழி இல்லை, அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால மறுபடியும் என்னை ஏனத்தில் வச்சு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது மறுபடியும் நான் அப்படியே உருகி போயிடுவேன். உருகி போயிட்டு அதுக்கு பேர் நெய் அப்படிம்பாங்க. அந்த நெய்யை என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்டெய்னரில் பிடிச்சிட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. இப்படி தான் ஒரு வீட்டில் என்னை நெய் ஆக்கிட்டு அந்த ஒரு கண்டெய்னரில் வச்சுருந்தாங்க. அப்போது 2 பெண்கள் அங்கே பேசிட்டு போகிறாங்க. அதில் ஒரு பொண்ணு கேட்குறா, ஏம்மா, உங்கள் வீட்டில் பால் லிட்டர் என்ன விலைக்குன்னு வாங்குற அப்படின்னோடனே 30 ரூபாய்க்கு வாங்குறேன்னோ. ஆமாம்மா, எங்கள் வீட்லேயும் பால் 30 ரூபா தான். ஆனால் பாரு, பால் வெறும் 30 ரூபா, ஆனால் நெய் 300 ரூபா லிட்டர். என்ன அநியாயம் பார்த்தியா? 30 ரூபா எங்கே, 300 ரூபா எங்கே, இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. அப்போ தான் அந்த நெய்க்கு புரியறதான், என்னுடைய மதிப்பு வெறும் 30 ரூபாயாக தான் இருந்தது எப்போ நான் பாலாக இருந்த போது. ஆனால் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு இப்போ கடைசியில் நான் நெய்யாக இருக்கேன். இந்த நெய்யாக இருக்கும்போது என்னுடைய மதிப்பு 300 ரூபா. 30 ரூபாய் எங்கே, 300 ரூபாய் எங்கே? ஆக வாழ்க்கையில் அப்படிதாங்க. வாழ்க்கையில் நம்ம படுற கஷ்டங்கள் எல்லாமே நம்ம முன்னேற்றத்துக்கான ஒவ்வொரு படியாக இருக்கும். இது நாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறோம், ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இவ்வளோ வேதனைப்படுறோமே, இதை கேட்கறதுக்கே ஆள் இல்லையா, கடவுளே ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னு நம்ம சொல்கிறோமே. இந்த கஷ்டங்கள் எல்லாமே நம்ம முன்னேற்றத்துக்கான ஒவ்வொரு படி, ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறோம். கடைசியில் இந்த கஷ்டங்கள் பட்டு இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரும்ல, அப்போ தான் நம்ம மதிப்பு விலை மதிக்க முடியாததாகிடுது. இது எல்லா மனுஷனுக்கும் பொருந்தும். மனுஷங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் உண்டுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேர் அந்த டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணி பெரிய லெவலில் வந்துடுறாங்க. சில பேர் இந்த டேலண்ட்டை தனக்குள்ளே வச்சுக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, அந்த டேலண்ட் உச்சத்தை அடையணும்னா இந்த கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். இது சுப்பு ஆறுமுகம் அவருடைய வில்லுப்பாட்டில் சொன்ன கதை மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கை நீதி. இதை நம்ம ஃபாலோ பண்ணால் கஷ்டங்களே இருக்காது. எல்லாமே டேக் இட் ஈஸி தான். டேக் இட் ஈஸி பாலிசி தான். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எல் நானும். வணக்கம்.